இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் நான் நம்புகிறேன். அம்மாவா இல்லையா? கரெக்ட் பிரதர், எனக்கு பிடிச்ச விஷயம் நடந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரதர் சந்தோஷமா ஒவ்வொரு நாள் நாங்கள் எப்படி முடியும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். எப்படா எங்களுக்கான ஒரு டே வராதான்னு சொல்லி காத்துட்ருக்கோம்ல, அந்த நாள் வருங்க, கவலைப்படாதீங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 14 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு நம்ம போகிற பாதையில் எவ்வளோ சங்கடங்கள், என்ன பண்ணுறது, கடந்து தான் போய் ஆகணும். போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த பாதை நோக்கி போகும்போது தான் எனக்கு ஷார்ட் ரூட்டாக இருக்குது பிரதர், இதுதான் ஈஸியாக இருக்குது. ஆனால் போகிற பாதை சிரமமாக இருக்குன்னு சொல்ல பண்ண போகிறோம், சுற்றிக்கிட்டா போவோம். இல்லை கடந்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த போகிற பாதையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கேன்டா, நீ தைரியமாக போ, பார்த்துக்கலாம், கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. சோர்ந்து போகாதீங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நம் வாழ்விலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யணும்னு என்ன பண்ணணும், முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடணும், பயபக்தி அவரை கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பொழுதும் உமக்காக நான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றாரு. மகளே மகனே கலங்காதரா, பார்த்துக்கலாம்டா. இனி எத்தனை பேர் நம்மளை கைவிட்டுருக்கலாம், நம்பி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, அதே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம தாண்டா இப்படி பண்ணிகிட்ருக்கோம்ல, நம்ம தான் எல்லாருக்கும் இது பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நமக்கு யாராச்சும் எதனா பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பண்ணுவாருங்க, அடுத்தவங்க பண்ணான்னு சொல்லி காத்துட்ருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம கூட இருக்க போதுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கின்றது, நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்கின்றார், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். கலங்காதீங்க, அவரையும் நம்புங்க, ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறப்போதுங்க. யார் என்ன சொன்னாலும் முதலாவது காது கொடுத்து வாங்கிக்காதீங்க. நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கோங்க. இன்றைக்கி நல்லது சொன்னால் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. நல்ல தப்பான வழியில் போகலான்னா தப்பான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னும் போது எல்லாருமே க்யூ கட்டி நின்றுட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இதில் ஈஸியாக இருக்குது பிரதர், இப்படி போனால் நல்லாயிருக்கு பிரதர், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் இப்படி போகும்போது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் திடீர்னு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு அந்த அவமானம், யாருக்கு அந்த அசிங்கம்? நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ள ஒவ்வொரு உறவுகளுக்கும் சரி. நேர்மையான வழியில் போங்க, கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்துவார். இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன பிரதர், நான் என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அது எப்படி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கொஞ்சத்துலேயும் கொஞ்சோண்டு கொடுங்களேன், பிரச்சனையே இல்லைங்க, கொடுத்து பாருங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பாய் நமக்கு கொடுப்பார். கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கலையா உடச்சிட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கான கதவுக்காக நம்ம வெளியில் காத்துட்ருக்கோம். இந்த கதவு திறந்துச்சுன்னா என் வாழ்க்கை மாறும்போதுன்னு சொல்லி காத்துட்ருக்காதீங்க, வேலைக்கே ஆகாது. தட்டி தட்டி பார்த்தேன் திறக்கல, அது உனக்கான வாசல் இல்லையா, உனக்கான கதவு, அதை உடச்சிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம். நிச்சயமாக பல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம முழுமையான எஃபெக்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிச்சயமாக நீங்கள் போடுவீங்க நான் நினைக்கிறேன். யாரையும் பார்க்காதீங்க, பார்த்ததெல்லாம் போதும். நம்ம எப்போ ஜெயிக்கிறது, நம்ம ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதா? அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுமா பார்த்துக்கூடாதா? கண்டிப்பாக பார்த்துவீங்க, நான் நம்பிக்கை இருக்குது. நேற்று இது நான் சொன்னது போல தான், நமக்குன்னு லட்சிய வெறிகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்டா, எங்கள் அப்பா அம்மா ராஜா மாதிரி பார்த்துக்கணும்டா, சூப்பராக தாங்கணும்டா, எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கலோ. கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கனவுகள் எல்லாம் நிஜமாக்க செய்வார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும், பயபக்தி அவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக கேட்போமா? கண்டிப்பாக கேளுங்க, கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க.
மனசு சோர்ந்து போய் நொந்து போயிருப்பாங்களோ, அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம 4 வார்த்தை பேசினாலே போதும், அவங்க மனசுக்கு இன்னும் குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் சமாதானமும் இளைப்பாறுதலும் இருக்கின்றதென்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றன. ஆண்டவரே, பயபக்தி நிறைந்த இதயத்துடன் ஜெபத்தில் உம்மை தொடர்ந்து தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. என் இனிய இரட்சகரான இயேசு இவ்வுலகில் இருந்தபோது அவரையும் தேவ மனுஷனாகிய தாவீதையும் அவர்களுக்கு ஜெபத்தின் மூலம் நீர் வழிநடத்தியதைப் போல எங்களையும் நடத்துவீர் என்று நம்புகிறேன். இயேசப்பா, உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அனுதினமும் நடப்பதற்கு எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணி உள்ளபடியே சமாதானத்தையும் பலனையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி செய்வீராக. நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் முன்னே சென்று எங்கள் வாழ்வில் உம் சித்தத்தை நிறைவேற்றும்படி செய்வீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கின்றது என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்குள் களி கூறுகின்றனப்பா. உம்முடைய கிருபையை நம்பி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றன ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட, மனம் உடைஞ்சு நொந்து நூலாயிருக்கின்ற நேரத்தில் கூட உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீரே எங்களை தேர்ச்சுவீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்க ராஜா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.